இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை சொல்றாரு, உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும். உனக்கு துணையாளராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீ ஏறி போகும்படி, தேவ சித்தத்தை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் கரம் கொடுக்கிறாரு. இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல, அதுதான் நீச்சல் ஆழம், அதுதான் நீச்சல் ஆழம். இனி நான் அல்ல கிறிஸ்துவே. ஆமே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமே. ஸ்தோத்திரம். சாட்சிகளாய் ஏற்படுத்தி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இன்னும் சாட்சியா வாழுங்க. அவரோடு இணைந்திருக்க 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 உங்க ஜீவியம் எப்படி மாறும்? சாட்சியா மாறும். சரிதானா? ஆமா. மீன் விற்கிறவன் மேல என்ன வாடை அடிக்கி? கருவாடு விற்கிறவன் மேல என்ன வாடை அடிக்கி? கறி கடைக்காரன் மேல என்ன வாடை அடிக்கி? அடிக்குதா? மீன் வாங்குற உங்க மேலையா மீன் வாடை அடிக்கி? கருவாடு வாங்குற உங்க மேலையா கருவாடு வாடை அடிக்கி? கறி வாங்கிட்டு வரீங்க, உங்க மேலையா கறி வாடை அடிக்கி? ஏன் அவன் மேல மட்டும் மீன் வாடையும் கருவாடு வாடையும் கறி வாடையும் அடிக்கி? அவன் இருப்பிடமே அங்கதான். நீங்க அப்படி இல்லை. வாங்கிட்டு வரீங்க, கொஞ்ச நேரம் அவ்வளோதான். உங்க மேல என்ன செய்யாது? ஒரு வேளை அதை யூஸ் பண்ணி கழுவுனீங்கன்னா கொஞ்சம் நேரம் என்ன செய்யும்? வாடை அடிக்கும். அப்படிதானே? ஏன் இதை சொல்றேன்னா, மீன் விற்கிறவங்க மேல, கருவாடு விற்கிறவங்க மேல, என் கறி கடைக்காரன் மேல, கறி விற்கிறவங்க மேல என்ன வாடை அடிக்குது? அதுக்குரிய வாடை அடிக்குது. சரிதானா? வாங்குகிறவர்கள் மேல அல்ல. நான் கேட்கிறேன், நீங்கள் வாங்குகிறவர்களா விற்கிறவர்களா? வேதம் சொல்லுகிறது, விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா. நீ ஆண்டவரோடு இருக்கிறியா, அல்லனா நன்மையை மட்டும் வந்து வாங்கிட்டு போறியா? கூடவே இருந்துட்டியனா உன்னை அறியாமலே மீன் விற்கிறவன் மேல மீன் வாடையும், கருவாடு விற்கிறவன் மேல கருவாடு வாடையும், கறி விற்கிறவன் மேல கறி வாடையும் அடிக்கிறது போல கர்த்தரோடு நீ இருப்பாயானால் உன் மேல அபிஷேகத்தின் வாசனை வீசும். ஆண்டுடைய வாசம் ஒன்னு அறியாமலே வீசும். அல்லேலூயா. நம்புறியா? உங்க கூட உங்க கூட உங்க கூட உங்க கூட இருக்கணும், ஏசப்பா இருக்கணும். உங்களோட 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 பேசணும், உறவாடி மகிழணும். உங்க கூட உங்க கூட உங்க கூட உங்க கூட இருக்கணும், ஏசப்பா இருக்கணும். உங்களோட 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 பேசணும், உறவாடி மகிழணும். உம்மை விட்டு பிரிக்கின்ற ஏழையும் நான் இருக்கிறேன், உம்மோடு இருக்கிறேன், வேதத்தைய நேசிக்கிறேன். உம்மை விட்டு பிரிக்கின்ற ஏழையும் நான் இருக்கிறேன், உம்மோடு இருக்கிறேன், வேதத்தைய நேசிக்கிறேன். நேசிக்கிறேன், உம்மையே நேசிக்கிறேன், வாங்கிக்கிறேன், உம் சமூகம் வாங்கிக்கிறேன். நேசிக்கிறேன், உம்மையே நேசிக்கிறேன், வாங்கிக்கிறேன், உம் சமூகம் வாங்கிக்கிறேன். உங்க கூட உங்க கூட உங்க கூட உங்க கூட இருக்கணும், ஏசப்பா இருக்கணும். உங்களோட 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 பேசணும், உறவாடி மகிழணும். உங்க கூட உங்க கூட உங்க கூட உங்க கூட இருக்கணும், ஏசப்பா இருக்கணும். உங்களோட 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 பேசணும், உறவாடி மகிழணும். அல்லேலூயா. உங்க
உங்க வாயில வர்ற வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நீங்க யாரோடு இருந்தீங்கன்ட்டு. இவ்வளவு நேரமும் நீ அவங்க கூட தானே பேசிக்கிட்டு நின்ன, எப்படி தெரிஞ்சது? அதான் உன் பேச்சே தெரியுத, அவன் பேசுற மாதிரியே பேசுறிய. இவ்வளவு நேரம் அவ கூட தானே நீ பேசிக்கிட்டு நின்ன, எப்படி தெரியும்? அதான் அவ பேசுற மாதிரி நீ பேசுதிய, அவ வெளிப்பாடுக்கு தான் வருத. யாரு கூட இருக்க? ஆண்டவர் கேட்க, நீ யாரு கூட இருக்க? என் கூட இருக்கியா? என் கூட இருந்தீங்கன்னா என் சுவாபத்தை தானே வெளிப்படுத்துவ, என் பேச்சத்தானே வெளிப்படுத்துவ. அல்லேலூயா. நீங்கள் யாரு கூட அதிகமாய் பழகிறீர்களோ, யாரு கூட இருக்கிறீர்களோ, உங்க பேச்சு உங்களை வெளிப்படுத்திடும். அல்லேலூயா. அப்போ உங்க பேச்சு யாரை வெளிப்படுத்தணும்? ஆண்டவரை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. வஸ்திரத்தில் அல்ல, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டதுனால சொல்ல முடியாது. எல்லாத்தையும் கலத்தியாச்சுப்பா, அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ போட்டுக்க, உன் தாராளமா போட்டுக்க, கலர்லயும் உடுத்திக்க. ஆனா உன் ஜீவியம், உன் பேச்சு யாரை வெளிப்படுத்தணும்? இயேசுவை வெளிப்படுத்திட்டு, கிறிஸ்துவை வெளிப்படுத்திட்டு. இங்க என்ன எழுதியிருக்கு? வாசிங்களா? அப்படின்னா என்ன? உன்னில் கிறிஸ்து வெளிப்படட்டும். வெளிப்படுறாரா? அவர் வெளிப்பட விரும்புறாரு, நீ தான் விட மாட்டிக்க. உனக்குள்ள மறைந்திருந்து வாழுகிற தெய்வத்துக்கு நீ முதலிடம் கொடுப்பாயானால், உன்னில் மறைந்திருந்து வாழுகிற கர்த்தர் உன்னை யாருமே மறைக்க முடியாம வெளியே காட்டிடுவாரு. அல்லேலூயா. ஆண்டவரோடு அதிகமா நீ செலவிட 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 ஒரு நாள் வெளியே வந்து காமிப்பா. நான் கடந்த நாளுக்கு சொன்னது ஞாபகம் வருது. அவரோடு ஊறிரு. டப்பாக்குள்ள எலுமிச்சை துண்டையாவது, நார்த்தங்காயாவது அல்லது மாங்காய் வெட்டி உப்பை போட்டு குலுக்கு குலுக்கி உள்ள வச்சு அடைச்சி வச்சாச்சு. எவ்வளோ நாள்? சில நாள் வைப்பேன், சில நாள் எப்படி ஆக்கியாச்சு, உள்ள போட்டு அதுக்கு என்ன சொல்லுவோம், ஊற வச்சாச்சு. என்ன வச்சாச்சு? உங்களுக்கு துணி ஊற வைக்க எதை ஞாபகம் வருதோ? துணியை சொல்லல, எதை சொல்றேன்? அதுக்கு பேர் என்ன பேரு? ஊற வச்சதுதான். என்னது? ஊறுகா. ஊறுகாய தொட்டு சாப்பிட்டாலே அது தனி டேஸ்ட் தான். அப்படிதான் நான் கூறுதா? ஏன் இது ஊர்னது? அப்படி எதுக்குள்ள ஊறிட்டு? உப்புல ஊறிட்டு. உப்புல ஊர்னதுனால ரெண்டு தனித்தனியா தான் இருந்துச்சு. இப்ப ஒன்னா கலந்துட்டு ஒரே டப்பாவில் ஒரே இடத்துல சில நாள் ஒன்னாவே இருந்துச்சா, இப்ப உப்ப காணல. என்ன சொல்லுவேன், இந்த மாங்காய், எலுமிச்சை காய், நார்த்த காய். காய் எப்படி இருக்கும்? கடிச்சா கட்டக்கு கட்ட அப்படிதானே இருக்கு. சாப்பிட்டா இருக்கா, கடினமா இருக்கா? மாங்காய், மாங்காய் தான் கடிக்க முடியும், நார்த்தங்காயும் கடிக்க முடியாது, எலுமிச்சங்காயும் கடிக்க முடியாது. அதோடைய தோல் எப்படி இருக்குது? நார்த்தங்காயுடைய தோலும் எலுமிச்சங்களுடைய தோலும் எப்படி இருக்குது? நல்ல வார்த்தை, கடினமா இருக்கு. கடினமா இருக்கா? இந்த கடினமா இருந்தத எதுக்குள்ள போட்டாச்சு? உப்புல போட்டாச்சு. உப்புல போட்டு என்ன வைக்குது? ஊற வச்சாச்சு. இப்ப ஊற வச்சத ஒழுங்கா நல்லா ஊர்னத எடுத்து இப்படி அமுக்குனா போதும். எப்படி மாறிடுது? சாப்பிட்டா மாறிடுது. கடினமா இருந்த நார்த்தங்கா, கடினமா இருந்த எலுமிச்சங்கா,
கடினமாயிருந்த மாங்காய் எப்படி மாறிட்டு? எதனால மாறிச்சுது? உப்புல ஊறிட்டு. ஆண்டவரோடு சேர்ந்து ஊறுவாயானா உன் ஜீவியம் சாப்பிட்டா மாறும். உன் ஜீவியம் சாப்பிட்டா மாறும். உன் ஜீவியம் சாப்பிட்டா மாறும். உன் ஜீவியம் சாப்பிட்டால் மாறும். ஹல்லேலூயா! எங்க மாற்றம் இல்ல. உப்புல ஊறல, ஊர்னா மாறிடுவ. நீ ஊற 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 உன் ஜீவியம் மாறும், உன் பேச்சு மாறும், உன் நட மாறும், உன் பார்வை மாறும். எல்லாமே எல்லாமே மாறும். சாத்தாய். ஹல்லேலூயா! ஆண்டவர் கேட்கிறார் இன்னைக்கு, ஊற வைக்கிறதுக்கு ஒண்ணு ஒப்பு கொடுப்பையா? ஆண்டவராகிய இயேசு உப்பா இருக்கிறாரு. உப்பானது சாரமற்று போனா எதனாலே சாரமாக்க கூடும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உங்களில் நீங்கள் உப்புடையவர்களாயிருங்கிறாரு. உப்பு பரிசுத்தமானது. உப்பு அசுத்தத்தை உள்ள வைக்காது. உப்பு சகலத்தையும் மாத்திரும். சகல காரியத்தையும் அது மாத்திரும். ஹல்லேலூயா! அப்ப இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, ஜெபம் பண்ணுவதற்கு ஒன்னு அர்ப்பணிப்பாயா? இதான் ஊர்ற இடம். உப்பு எதுல இருக்குது? ஜெபம் பண்ணுகிற நேரத்துல உப்பை போடுறவ மேல. ஹல்லேலூயா! எலிசா வாழ்ந்த நாட்கள்ல தண்ணீர் பார்த்தாங்க. அந்த தண்ணீர் எப்படி இருந்துச்சுதான்? சாவு இருந்துச்சான் அந்த தண்ணீர்ல. அதனால ஒரு புது தொண்டியை கொண்டு வாங்கினார். தொண்டினா என்னன்னு சொன்னேன்? பட்டை. சரிதானா? அது ஒரு நேரம் பயன்படுத்தி தூரத்துக்கு போடக்கூடியது. ஆவியான அன்னைக்கு அழகா விளக்குனாரு. ஆனா ஒரு தொண்டி மட்டும் கெஞ்சுதான், தெய்வமே என்ன. சரிதானா? தொண்டியை பயன்படுத்தி ஒரு நேரம் பயன்படுத்திட்டு அதை என்னது செய்வாங்க? சரிதானா? இல்லைன்னா கொஞ்ச நாள் பயன்படுத்துவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன? தண்ணீர் பொதுவாக தண்ணீர் எடுப்பதுக்கு தான் அதை பயன்படுத்துகிறாங்க. நம்ம பகுதிகளில் பயணி குடிக்கிறதுக்கு முந்த நாட்கள் பயன்படுத்துகிறாங்க. இப்போ யார் பணம் ஏறுறது? ஆமாம், பணம் ஏறிகள் அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் ஒரு தொண்டி மட்டும் வேண்டிச்சான், தெய்வமே நான் இதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய நோக்கம் அதுவாக இருக்கக்கூடாது. நான் சரித்திரத்தில் இடம் பெறணும். சரித்திரத்தில் இடம் பெறணுமா? என்ன சொல்ற? உங்க பரிசுத்த வேதாகமத்துல நான் இடம் பெறன்னு விரும்புறேன், என்ன பயன்படுத்தணும்னு கெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா, எலிசா சொன்னது என்ன? ஒரு புது தொண்டில உப்பை போட்டு எடுத்துட்டு வா. ஏங்கி கொண்டிருந்த வேண்டுதல் செய்ய கொண்டிருந்த தொண்டியை எடுத்தாப்புல, உப்பையும் எடுத்தாப்புல, அதை கொண்டு போட்டா அது என்னவா மாறிட்டு? சாவு இல்லாம ஆரோக்கியமா மாறிட்டு. இந்த உப்புல ஊர்ன ஊருகா, உப்புன ஊர்ல மாங்கா. நான் கேட்கிறேன், இப்போ ரெண்டையும் பிரிச்சிருன்னா பிரிக்க முடியுமா? உயிரோடு ஓர் உயிராக உண்டில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னில் கரைந்த இயேசுவே, உயிரோடு உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னில் கரைந்த ஹல்லேலூயா! உப்புல ஊர்ன மாங்காவையோ, உப்புல ஊர்ன நார்த்தங்காய் எலுமிச்சங்காவையோ உப்பை விட்டு பிரிச்சிருன்னா பிரிக்க முடியுமா? ஏன் பிரிச்சிடலாமா? முடியாது. ஏன்?
ஊறிட்டு. இன்னைக்கு ஆவியான சொல்றாரு, நீ ஊரு பிள்ளை, நீ ஊரு, நீ ஊரு, மாற்றம் வந்துடும். ஏன் சில காரியத்தை விட முடியல? ஊரல. அதுவும் நல்ல தாய்மார்கள் எடுத்துப்பாங்க. ஊறி இருக்கா, எடுத்து என்ன செய்வாங்க, அமுக்கி பார்ப்பாங்க. சோதனை, என்ன சோதனை வருது? இது நல்லா ஊறி இருக்கா அப்படின்னா மாறி இருக்கா. கடினமா இருந்தது சாப்பிட்டா ஆயிருக்கா. கையை வச்சு நசுக்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது என்ன செய்யல, இன்னும் ஊர்ல. குளுக்கு 2 குளுக்கு, குளிக்கு வை மூடி இன்னும். அல்லேலூயா. நீ ஊற 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 உன் வாழ்க்கை, உன் ஜீவியம் மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஊறுகாய விரும்பாத ஆட்கள் யாராவது உண்டா? ஊறுகாய் நான் சொல்லுவேன். நான் ஒரு வீட்டுக்கு போனேன். நம்ம ஜோசப் பிரதருடைய அக்கா பையனுடைய திருமண காரியத்துக்காக போயிருந்தோம். மட்டன் பிரியாணி போட்டிருந்தாங்க. என்ன பிரியாணி போட்டிருந்தாங்க? பிரியாணினாலே எல்லாத்துக்கும் ஆசை தான். அதுல ஊறுகாயை கொண்டு வச்சாங்க. நான் நினைச்சேன், என்னப்பா இது மட்டன் பிரியாணி, இதுல எதுக்கு எது ஊறுகாய் அப்படின்னு நான் என்ன, அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அதோட ரகசியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இதை தொட்டுத்தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அதை தொட்டு சாப்பிட்டா, நார்மலா சாப்பிட்றவன் இன்னும் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்றான். ஊறுகாய் இல்லாத ஒரு பந்தி இல்லை. நம்புறீங்களா? நீங்க ஊறிட்டீங்கன்னா நீங்க இல்லாத ஒரு பங்கன் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பேசுவாரு, நீ இல்லாம நீ இல்லாம நீ இல்லாம ஒரு நல்ல காரியத்துல ஒரு காரியம் நடக்காது. ஊற வச்சுட்டு இருக்கிறாரு, உப்புல ஊற வச்சுட்டு இருக்கிறாரு, பிரசவத்துல ஊற வச்சு இருக்கிறாரு, தேவ கிருபையில ஊற வைக்கிறாரு, தேவ அபிஷேகத்துல ஊற வைக்கிறாரு. ஊரு ஹல்லேலூயா. நல்ல விசேஷம் இல்லை, எந்த காரியமானாலும் ஊறுகாய் இல்லாத ஒரு இடம் இல்லை. நீ இல்லாம ஒரு காரியம் நடக்காதுன்னு ஆவியானவர் சொல்றாரு. அப்ப நீ என்ன செய்யணும்? ஊருங்கிறாரு. ஊரு ஊரு எதுல? பிரசன்னத்துல ஊரு, அபிஷேகத்துல ஊரு. ஊரு 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 ஊரா போவ விளங்கல, புரியல. நிறைய பேருக்கு புரியுதா? ஊருன ஊருகா ஊரு ஊரா போகுது. ஊரு 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 ஊரா போ. ஆவியானவர் சொல்ற வார்த்தை இது. ஊரு 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 பிரசனத்துல, இந்த பிரசனத்தை சுமந்து கொண்டு ஊர் ஊராய் ஊர் ஊராய் கர்த்தர் உன்னை கொண்டு பயன்படுத்துற கர்த்தருடைய நாட்கள் வந்து விட்டது. எஸ் ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம்தான், உன்னை ஊருவதற்கு அர்ப்பணிச்சுட்டா போதும். சரிதானா? இன்னும் நான் சரியா ஊறல, இன்னும் எனக்குள்ள மாற்றம் வரல அப்படின்னா உன்னை இன்னும் அர்ப்பணி. ஜபத்துல ஒவ்வொரு ஜபத்திலையும் அர்ப்பணி, நீ ஊறிடுவ. கடின உள்ளங்கள், கடின தன்மைகள் எல்லாம் எதுல மாறும் தெரியுமா? ஊறிட்டினா மாறிடும். நீ மாற்றுவதற்கு வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். பிரசனத்தை சுமக்கிறதுக்கு உன்னை அனுமதிச்சா போதும். உப்போடு இணைந்து ஊறிரு, இயேசுவோடு கூட இருந்துரு. இருந்துட்டியனா உன் ஜீவியம் மாறும், உன் பார்வை மாறும், உன் பேச்சு மாறும், உன் நட மாறும், உன் உட மாறும்.
எல்லாமே மாற்றம் வருது. இதுல சொல்லும்போது ஏதோ ஒரு காரியம் நடக்கல, 2 காரியம் நடக்கு. இதுதான் சொல்லுவோம் பரிமாற்றம். இததான் என்னது? ஒரு மாற்றம் அல்ல, பரிமாற்றம். உப்பு தன்னுடையத எங்க கொடுக்குது? புளிப்பை எடுக்குது. மாங்காவிலையோ எலுமிச்சங்காவிலையோ அல்ல நார்த்தாங்களோ இருக்கிற புளிப்பி தன்மையை எடுத்து தண்ணில் உள்ள சாரத்தை கொடுக்குது. இது ஒன்னா இருந்தா தான் கொடுக்கும். இந்த பரிமாற்றம் ஒன்னா இருந்தா மட்டும்தான் நடக்கும். ஆண்டு சொல்ல, இன்னைக்கு நீ ஒன்னா இருப்பாயா? என் கூட ஒன்னா இருப்பாயா? தனித்தனியே இல்லை, ஒன்னா. அதுதான் தேவ சமூகம், அதுதான் தேவனுடைய அபிஷேகத்தில் நிரம்பின வாழ்க்கை. ஒன்னா இரு. ஒத்த சொன்னாரு, நீ ஒன்னா இருந்தா நல்லா இருப்ப. யாரோடு? அவரோடு ஒன்றாய் நீ இரு. இருந்துட்டீங்கன்னா என்ன மாற்றம் வருது? பரிமாற்றம். உனக்குள்ள இருக்கிற தோல்வி எடுக்கிறாரு, உனக்குள்ள இருக்கிற கசப்பை எடுக்கிறாரு, உனக்குள்ள இருக்கிற அருவருப்பு எடுக்கிறாரு, தனக்குள் இருக்கிறத உனக்கு கொடுக்கிறாரு. நம்புறீங்களா? அத சிலர் சொல்லுவாங்க, நான்லாம் சரி கிடையாதுப்பா, அங்கெல்லாம் நல்ல அனுபவம், நான்லாம் சரி. முதல்ல நான் என்ன செஞ்சிட்டேன், என்ன சரி பண்றேன். நான் சொல்றேன், உன்னை நீ சரி பண்ண முடியாது. உன்னை சரி பண்ற இடமே எதுதான்? தேவ சமூகம் தான். ஊர்கா டப்பாதான். ஏ மாங்கா, ஏ நார்த்தங்கா, ஏ எலுமிச்சம் கா 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 கா, கடின தன்மையா இருக்கிற கா. உன்னை சாப்பிட்டா மாத்திர இடம் எது? உன் புளிப்ப, உன் கசப்ப, உன் வைராக்கியத்தை, உன் வீணான காரியத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எடுத்து போடுகிறது எது? ஊருகா டப்பா, உப்ப போடுற டப்பா. தேவ சமூகம் உன்னை மாத்துது. தேவ சமூகத்தொட்டு விலகினா மாற்றம் வராதுங்க. நீ சொல்லுவ, மாறினதுக்கு அப்புறம் சொல்லுவ, ஏ எப்படிடா மாறின? நீ முன்னாடிலாம் இதை ரொம்ப விரும்பில செய்வ, இப்போ தூரம் ஓடுற. இது எப்படிடா நடந்துச்சு? இது எப்படிடா மாறிச்சு? என்னால நம்பவே முடியல அப்படின்னு ஒருவர் கேட்டா, போயா, என்னால என்னையே நம்ப முடியல. அங்கதான் இருந்த கொஞ்ச நேரம் மாத்திட்டாரு. எனக்கே ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா, நான் சுற்றி வரும் பம்பரமா ஆனேன் தன்னால, எனக்கே ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல. அழகாக மண்ணில் வந்தாரே, கரையெல்லாம் போட்டு கட்டி, எனக்கே ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா, நான் சுத்தி வரும் பம்பரமா ஆனேன் தன்னால, எனக்கே ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா, நான் சுத்தி வரும் பம்பரமா ஆனேன் தன்னால. வந்தது யாரு சொல்லுது ஊரு, வந்தது யாரு சொல்லுது ஊரு, ராசன் அத ராசன்டா, உன் சமூகதா, என்னாலும் இனிமேல் ராஜ வாழ்க்கடா, உன் சமூகதா, என்னாலும் இனிமேல் ராஜ வாழ்க்கடா. நீ சொல்லுவ, என்ன சொல்லுவ? எனக்கே தெரியலப்பா, என்ன ஒருத்தர் வந்தாரு, அவரோட இருக்கத்தான் கொஞ்சம் நேரத்தை கொடுத்தேன், என்ன மாத்திட்டாரு. சகையுடைய வாழ்க்கை அப்படிதான் மாறிச்சு. இது கொஞ்ச நேரம் கூட தான் இருந்தாரு. அந்த செய்தி அந்த ஊரெல்லாம் பறந்துருக்குமா? அநியாயமா உன்ட்ட 100 ரூபாயா வாங்கினாரு, 400 ரூபாய் கொடுத்தாருப்பா.
ஆச்சரியமா இருக்கு. ஒன்றை எவ்வளவு வாங்கி இருக்கிறாரு? 10,000 அநியாயம் சம்பாத்தியம் வாங்கிட்டான்ப்பா. ஓடு 40,000 கிடைக்கும் போது எல்லாருடைய ஓட்டமும் எங்கே நோக்கி? சகைய வீட்டுக்கு. உனக்கு எவ்வளப்பா தரணும்? 10,000 அநியாயமா வாங்கிடு. ஒரு பேசாத, ஏதோ செஞ்சு விட்டேன்னா அப்படி 40,000. மாற்றம் வருமா வராதா? புட்டுங்கிற கையால கொடுக்கிற வள்ளலா மாத்துறாரு. நம்புறீங்களா? காக்காவுக்கு என்னைக்கு புடுங்கிதுங்க தான் குணம் உண்டு. காக்காவுக்கு கொடுக்க மனசு உண்டா? காக்காவின் புத்தியை மாத்தினாரா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுத்து போஷிக்கிறவர் உன்னை போஷித்து நடத்த மாட்டாரா? அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், அவரோடு இரு. மாற வேண்டியது மாறிடும். நீ மாற்றத்தை கொண்டு வர போற, மாற்றத்தை கொண்டு வர பிரயாசப்படாத, தோல்விதான் அடைவ. ஊருகா டப்பாக்குள்ள இருங்கிற. நான் இன்னைக்கு கொண்டு வந்த செய்தியே வேற. ஆனா ஆண்டவர் வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. நான் அதை பேச மாட்டேன். இந்த மாசத்துக்குள்ள வாக்கு தத்தத்தை தான் கொண்டு வந்தேன். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பிரியவனான. உண்மையில அதை பேசணும், நல்லா இருக்கும். நல்ல கிருபை தந்திருக்காரு. இன்னொரு நாள் பேசலாத. ஆனா இன்னைக்கு நீ ஊறணுங்கிறாரு. எங்க ஊரு? தேவ பிரசன்னத்துல ஊரு. உன் ஜெப நேரத்துக்கு இடம் கொடு. உன் ஜெப நேரம் அதுதான் உன்னை ஊற வைக்குது. பிரசன்னத்துல ஊற வைக்குது. ஊறுறதுக்கு அப்புறம் மாங்காவையோ எலுமிச்சங்காவையோ நார்த்தங்காவையோ உப்பை தனியா எடுக்க முடியல. என்னப்பா போடும்போது கடினமாலாம் இருந்துச்சு, இப்ப எடுத்தா எப்படி மாறிட்டு? சாப்பிட்டா மாறிட்டு, மென்மையா மாறிட்டு. முன்னாடினா எதுக்கு எடுத்தாலும் கோவம் மூக்குல தான் இருக்கும். ஆமாப்பா, ஒருத்தர் வந்தார். அவர் நீடிய பொறுமை உள்ளவராம். அவருக்கு பேரு அவரை போல மாத்தி விட்டாரியா. உனக்குள்ள கோவத்தை எடுத்துட்டாரு. அவருடைய நீடிய பொறுமையை உனக்குள்ள வச்சுட்டார். உன்னுடைய அன்பில்லா தன்மையை எடுக்க. அப்ப பரிமாறுவதற்கு இடம் கொடு. ஒரு பரிமாற்றம் நடப்பதற்கு நீ என்ன செய்யணும்? நம்ம சொல்லுவோம் விளம்புகிறது அப்படிம்போம். அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்? பரிமாறுகிறது. ஓகே, என்னது பரிமாறுவோம்? பந்தியில ஆகாரத்தை என்ன செய்வோம்? பரிமாறுவோமா? இப்போ இருக்க வேண்டியவர்கள் இருக்கவில்லை. என்ன செய்யல? எதுல? பந்தியில இருக்கல. பரிமாறுவதற்கு ரெடியா இருக்கிறாங்க. கூட்ட வைக்குவதற்கு, ஊறுகாய வைப்பதற்கு, உன்னை கனப்படுத்த, உனக்கு பரிமாற ரெடியா இருக்கிறாரு. ஆனா நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணுமே. நான் கேட்கிறேன், பந்தியில சேர்ல உட்காராத எந்த இடத்துல அது போய் ஏழைய போட்டு தண்ணியை தெளிச்சு கூட்டை வச்சு ஊறுகாய வச்சு 4 வித கூட்டு நாளை வை, சாப்பாடை வைப்பா வச்சு ஊற்ற வேண்டியது ஊத்து, கறி குழம்பு அள்ளி வைன்னு யாராவது வைப்பாங்களா? ரெடியா நிற்கிறாங்க. நீ உட்கார்ந்தா உனக்கு தேவையானது எல்லாம் வைக்க ரெடி. இன்னைக்கு நீ ஜெபத்துல உட்கார்ந்தா உனக்கு தேவையானவைகளை செய்வதற்கு பரிசுத்த தூதர்கள் ரெடியா இருக்கிறாங்க. நீ உட்கார ரெடியா? நீ இருக்க ரெடியா? நீ இருக்க ரெடினா தேவ தூதர்கள் உனக்கு பரிமாற ரெடி. உன் ஜீவியத்துக்கு தேவையான ஆகாரத்தை தருவதற்கு அவர் ரெடி. ஹல்லேலூயா. அப்ப உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வதற்கு? பரிமாற்றம். உன் பசியெல்லாம் எடுக்க, உன் சோர்வெல்லாம் எடுக்க, உன் களைப்பெல்லாம் எடுக்க. உன்னை எடுக்கணும்னா உன்னை கொடுத்து தானே. எப்படிமா?
சொல்லலாம். கசப்பை எடுக்க, புளிப்பை எடுக்க, பாவத்தன்மையை எடுக்க. ஒண்ணு எடுக்கணும்னா ஒன்ன வைக்கணும். சரிதானா? ஒன்ன எடுக்கணும்னா வைக்கத்தான் ரெடியா இருக்காரா? நான் சொல்றேன், நீ உட்கார ரெடியா? ஒன்னால எடுக்க முடியாது, ஒன்னால எடுக்க முடியாது. உன் வேலை உட்கார வேலை, வைக்க வேண்டியதும் எடுக்க வேண்டியதும் அவருடைய வேலை. நீ உட்காருகிறாயா? ஜெபத்துல உட்காருகிறாயா? ஒவ்வொரு நாளும் உட்காருகிறாயா? இன்னைக்கு நீ சொல்லு, அப்பா நான் உட்கார்றேன். என் ஜெப வேளையில நான் என் ஜெபத்துல உட்கார்றேன். எனக்கு விளம்புவதற்கு, எனக்கு பரிமாறுவதற்கு தூதர்கள் ரெடியா இருக்கிறாங்க. இவ்வளவு நாள் நான் அதை அறியாம போயிட்டான்ப்பா. என் ஜீவியை மாற்றம் அடைவதற்கு, ஒரு பரிமாற்றம் எனக்குள்ள வருவதற்கு ஆமா இந்த நாளை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லு. உனக்கு ஒரு பரிமாற்றம் உண்டு. தூதர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள். உனக்கு ஒரு பரிமாற்றம் உண்டு. நிச்சயம் உனக்கு மாற்றம் உண்டு. ஹல்லேலூயா. சொல்ல, சோர்வை எடுப்பதற்கு அவருக்கு உண்டு. எலியா ஆண்டவருக்காய் பெரிய காரியத்தை செய்தவருங்க. ஒரு பெண்ணின் வார்த்தை கேட்டு தன் பிராணனை காக்க வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி சூரஞ்செடிக்கல நெஞ்சிட்டாரா. அங்க இருந்துட்டு என்ன வார்த்தை? போதும் கர்த்தாவே, நான் தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும். என்ன ஜெபம் பத்தியலா? நான் ஒன்று சொல்லட்டுமா? பரலோகத்துல பல பதில்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு பதிலையும் ஒவ்வொரு தூதர்கள் எடுத்துக்கொண்டு வருவார்கள். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் அப்படிதான். தேவதூதர்கள் ஏறெடுத்து கொண்டு போற ஜெபத்தை கொண்டு போறதும் அவங்க தான். உனக்கு பதிலை கொண்டு வர்றதும் தேவ தூதர்கள் தான். சரிதானா? அப்போ சில தூதர்கள் இங்கிருந்து என்னத்தை கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க, பதில கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. சில தூதர்கள் இப்போ இவன்டிருந்து வர ஜபத்தை எடுத்து கொண்டு போவதற்கு ரெடியாக நிற்கிறாங்க. எடுத்துட்டு போயாச்சு. மேலே பாப்பாப்ல, எல்லாம் மண்டே சொல்றான். அங்க என்ன இருக்கு? இந்த பதில், எந்த பதில்? சாவு என்கிற பதில் இல்ல. இல்லாததை கேட்டா, பரலோகத்திலேயே இல்லாதத ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கான். பிதாவாகிய தெய்வமே, இல்லாத ஒருத்தன் கேட்கான், ஐயா என்ன செய்யிட்டு? பிதாவாகிய தெய்வம் சொல்லியிருப்பாரு, இல்லாத கேட்க அவனை வச்சு சில திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு. அந்த திட்டத்தை நிறைவேற்றி நீ போயிட்டு வாப்போ. இப்போ தூதன் என்னத்தை கொண்டு வர்றாரு? படுத்து கிடந்தவனை தட்டி எழுப்புறாரு. எழுப்புடா. தட்டி எழுப்பி நீ போஜனம் பண்ணு, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. வேதம் சொல்லுது, இவன் எழுந்தானா, போஜனம் பண்ணானா, திரும்ப எழுந்தானா. இவன் சாப்பாடு இன்னும் காணதுன்னு இவனுக்கு. நம்ம கொடுத்த சாப்பாடு இவன் சோர்வை எடுக்கல, இவன் பலவீனத்தை மாற்றல. குடு இன்னும் அடுத்த நேரம். வேதம் சொல்லுது, ரெண்டாவது விஷயம் வந்து தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணி. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உன்னை குறித்த திட்டம் முடியல, உன்னை குறித்த தரிசனம் முடியல, உன்னை குறித்த தேவ திட்டம் இன்னும் வெகு தூரமா இருக்கிறதுனால நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உன்னை தேடி இன்னைக்கு பரிசுத்த தூதர்கள் இறங்கி வந்திருக்கிறார்கள். தலையில் சுடப்பட்ட அப்பத்தை, பாத்திரத்தை, தண்ணீரை கொண்டு வராங்க. போஜனம் பண்ணு. சிலர் என்ன தெரியுமா? உண்மை சொல்றேன், தூதம் கொண்டு வந்தாலும் சரி, யாரு கொண்டு வந்தாலும் சரி, வாயன்னு செம்மட்டேன். தூதம் சொல்றாரு, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். வாயை திறக்க மாட்டேன், போஜனம் பண்ண மாட்டேன் அப்படின்னா தேவ திட்டம் மாறும். திட்டம் அழிஞ்சு போவாது, திட்டத்தை மாத்திடுவாரு. நீ ஜபம் பண்ண வேண்டிய நேரத்துல ஜபம் பண்ணாம நீ முடங்கி முடியாதுன்னு வீணா வயராக்கப்பட்டு கிடப்பாய். ஆனா
கர்த்தர் பார்ப்பாரு, எவ்வளவோ போராடி பார்ப்பாரு, கெஞ்சி பார்ப்பாரு. இல்லையா, எடு திட்டத்தை, அந்த ரோட்டில் போறாம பாரு, அவன் மேல வை. அப்படி வைக்கப்பட்டு விட்டால் நான் சொல்லுவேன், உன் வீட்டு முன்னால அவன் தெய்வ திட்டத்தில் வளருவான். நீ நொந்து நொந்து இருப்பேன், நான் வளர வேண்டியவன், நான் பரிமாற்றம் அடைந்து மாற்றத்தை அடைந்து நான் அவருக்காய் பிரகாசிக்க வேண்டிய, என் கண்ணு முன்னாடி ஒருத்தன் வளர்றான் ஆண்டு சொல்றாரு. நீ தாண்டா முடியாதுன்னு, நான் தர்ற ஆகாரத்தை சாப்பிட மாட்டேன்னு, நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்க மாட்டேன்னு. அதுக்கு தான் இது நான் சொல்லுவேன், இது உயிரோட செத்த வாழ்க்கை. எதிரி உன் கண் முன்னாடி வளர்ந்தனா எப்படி இருக்கும்? ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அது அல்ல, எதிரி கண் முன்னாடி நீ வளருவ, எதிரி கண்ணு முன்னாடி நீ ஓங்கி வளருவ, நீ ஓமலமா தேவ பிரசன்னம் வெளிப்படும். ஆனா உட்கார வேண்டியது அவரிடத்துல உட்காரு. உட்கார்ந்துட்டீங்கன்னா போதும். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஜெபிக்கிற ஒருவருக்கும் சோர்வே வராதா? அன்றைக்கு தேவ பிரசன்னத்துல நின்று இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், ஆவியில நிரம்பி. சோறு வராதா? சோறு வரலாம், தூக்கி எடுக்க தூதன் இருக்காரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், எலியா சாப்பிட்ட 3 அப்பம் உண்டு. காகங்கள் கொடுத்துச்சா? அப்பம் கொடுத்துச்சா? விதவை அப்பம் கொடுத்தாளா? கொடுத்தா தானே. 3ஆவதா யாரு கொடுக்குறா? தூதன் கொடுக்குறாரா? காகம் அப்பம், விதவை அப்பம், 2 அப்பத்தையும் புசிச்சவன் என்ன ஆயிட்டான்? சோர்ந்து போயிட்டான். ஆனா தூதன் கொடுத்த அப்பத்தை சாப்பிட்டவன் சோர்வடையல. இரவும் பகலும் ஒரே பருவம் என்கிற தேவ பருவத்துக்கு நேராய் அவருடைய பிரயாணம் தொடர்ந்தது. ஹல்லேலூயா. உலகத்தை அப்பத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு சோறு வரலாம், ஆனா பரலோகத்தின் அப்பத்தை, தூதனால் கொடுக்கப்படுகிற அப்பத்தை சாப்பிட்டவர்கள் சோர்ந்து போவது இல்லை, களைப்படைவது இல்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க அந்த அப்பத்தை தானே சாப்பிட்டாங்க. வேதம் அப்படிதானே சொல்லுது, தூதர்களின் அப்பத்தை. அவன் காலு வீங்கிச்சா? வஸ்திரம் பழையமையா போச்சா? எவனாவது பலவீனப்பட்டு இருந்தானா? ஹல்லேலூயா. அப்படி புசிக்க வேண்டிய அப்பம் தூதர்களின் அப்பம், அது தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற அப்பம். ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கை இன்னைக்கு அர்ப்பணம் ஆகட்டும். எதுல? உப்புல ஊறுவதற்கு, அதான் ஜெபத்தில் இருப்பதற்கு. சரிதானா? நீ ஊறும் போது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். ஆரம்பம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், சைக்கிள் மீக்கி பழகும் போது, இப்பெல்லாம் சைக்கிள் மீக்கி பழக வேண்டாம், ஏன்னா பக்கவாட்டில் 2 வீலை கொடுத்து ஒத்தேண்டு கீழே விழாத அளவுக்கு வச்சு விட்டாங்க. ஆனால் அந்த நாட்களில் அப்படி அல்ல. சைக்கிள் மீக்கினா ஒருத்தன் பிடிக்கணும். மிதிச்சு பழகிட்டுனா, மிதிக்கிச்சு பழக தட்டி அவனுக்கு கஷ்டமாக தெரியும். மிதிச்சு பழகிட்டாம்னா அப்புறம் கை விட்டுட்டு போயிடுவான், பின்னாடி லோடு வச்சுட்டு போயிடுவான். காரணம் என்ன? அப்போ நான் சொல்கிறேன், நீ ஊறுகிறதுல பழகிட்டேன்னா உனக்கு கஷ்டமாக தெரியாது தேவ சமூகம். நீ எவ்வளோ நேரம் உள்ளே இருக்கேன்ப்பா, ஊறிக்கிட்டே இருக்கேன், என் புளிப்பெல்லாம் எடுக்குதுல இந்த உப்பு, என் கசப்பெல்லாம் எடுக்கலை இந்த உப்பு, என் வீணான வைராக்கியத்தை எடுக்கல இந்த உப்பு, வீணான சுவாபத்தை எடுக்கல இந்த உப்பு, உள்ளே இருந்துருத. ஆவியான சொல்ற வார்த்தை, அர்ப்பணம் செய். அல்லேலூயா. கூட இருந்துட்டேன்னா போதும். கூட இருந்துட்டேன்னா மாற்றம் வந்துருமா? மாற்றம் வருமா வராதா? நான் கேட்குறேன், டப்பாக்குள் இருக்கிற ஏதோ ஒரு மாங்காய் துண்டுக்கோ எலுமிச்சை துண்டுக்கோ நார்த்தங்காய் துண்டுக்கோ மாற்றம் வருதா? எல்லாத்துக்கும் வருதா? ஏன்? எல்லாம் எதுல இருக்கு? சொல்றேன், சபையில் இருக்கிற எல்லாரும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருப்பாயானால் உனக்குள்ள பரிமாற்றம் வந்து கொண்டே இருக்கும். பரிமாற்றம். நான் சொல்றேன், ஒரே நாள்ல எல்லாம் மாறிட்டா இல்ல, ஒரே நாள்ல மாறல. உள்ள இருக்க இருக்க நீ ஜெபிக்க 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 உனக்குள்ள மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். மாறாம ஒரு ஊறுகாய் இல்லை இல்ல. இன்னைக்கு தேவ மனிதர்கள் ஊர் ஊரா ஏன் பிரகாசிக்காங்க? நான் அடிக்கடி சொல்லுவேன், தந்தை பெருமானுடைய பாடல்,
உலகமெங்கிலும் ஏன் பிரகாசத்தை உண்டு பண்ணுது? பிரசனத்தில் ஊறிட்டே இருக்காரு. பிரசனத்தில் ஊறுகிற தேவ ஜனம் ஊர் ஊராய் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ உன்னுடைய அனுபவம் எதுவாக மாறட்டும். நான் கேட்குறேன், பகலை மட்டும் ஊறிட்டு நைட்டு வெளியே வந்துடும். அல்லனா நைட்டு மட்டும் ஊறுது, இல்லைன்னா பகலை வெளியே வந்துடும். இல்லைன்னா சில மணி நேரம் மட்டும் ஊறுது, பல மணி நேரம் வெளியே வந்துடும். இப்படின்னா என்ன ஆகும்? இப்படின்னா என்ன ஆகும்? ஒருத்த சொல்லாங்க கெட்டு போயிருங்கிறாங்க, ஒருத்த சொல்லாங்க பரிமாற்றம் நடக்காது. அது வேண்டாம். உள்ள விழுந்து உள்ளே இருப்போங்க. நான் சொல்றேன், இந்த தேவ சமூகத்தில் இருந்தால் மட்டுமல்ல தேவ பிரசனம். நீ எங்கு சென்றாலும் உன்னை தேவ பிரசனம் சூழ்ந்திருக்கு. உன் கூட கர்த்தர் இருக்கிறாரு. என்னையும் அவரையும் பிரிக்க முடியாத அளவில் தேவ பிள்ளைகள் வாழுங்கிறேன். ஊறுகாவையும் உப்பையும் ஊறிட்டுனா பிரிக்க முடியாதுல்ல, பிரிக்க முடியாது. நீ தேவ பிரசனத்தில் ஊறிட்டியன்னா உனக்குள்ள மாற்றம் வந்துடும். உன்னையும் அவரை விட்டு, அதான் பாடல, உம்மை விட்டு பிரிக்கின்ற ஏதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. உம்மை விட்டு பிரிக்கின்ற வேண்டவே வேண்டாமையா. நீங்க போதும்பா எனக்கு ஜீசஸ். அல்லேலூயா. நீங்கன்னு சொல்றவங்களுக்கு கர்த்தர் பரிமாற்றத்தை உண்டு பண்ணுவா. சிலர் போறான் தாங்க தாங்க தாங்க. சிலர் ஜெபம் என்னதான் இருக்குது? ஒரே தாங்க தாங்க தாங்க. அதை தாங்கயா, இதை தாங்க தாங்க தாங்க. அதை விட்டுருங்க. நீங்க நீங்க நீங்கன்னுங்க. அல்லேலூயா. நீங்க தான் எல்லாமே, ஏக்கம் தான் எல்லாமே. நீங்க இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல. நீங்க இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம நீங்க போதுப்பா எனக்கு, நீங்க போதுப்பா. நீங்க போதுப்பா எனக்கு, நீங்க போதுப்பா. உப்புல ஊறாத மாங்காய் உப்புல ஊர்ன மாங்காட்ட கேக்கு. ஒரே மரத்துல ஒரே கொப்புல தானே ரெண்டு பேரும் ஜோடியா பிறந்தோம். ஆமா. ஒன்னா தானே வளர்ந்தோம், ஒன்னா தானே இருந்தோம். ஆமா. என்ன பறிச்சு கூடையில வச்சிருக்கிறாங்க, ஒன்றை பறிச்சு ஒரு டப்பாவில் போட்டாங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அரிஞ்சு போட்டாங்க. நான் அப்படியே தானடா இருக்கிறேன். நீ மட்டும் எப்படிடா சாப்பிட்டா மாறிட்ட அப்படின்னு கேட்டா, ஊர்ன மாங்காய் சொல்லுது, உப்பு உப்புப்பா உப்பு. நீ சும்மா தானே இருந்த. நான் இருந்த இடத்துல என்ன இருந்துச்சு தெரியுமா? உப்பு. உப்பாடா வள மாற்றம் வந்துச்சு. ஆமாப்பா, உப்பு இருந்துச்சாங்க. கீழையும் உப்பு மேலையும் உப்பு. திடீர்னு அந்த எஜமா வந்து ரெண்டு குழுக்குனா இருப்பாரு. முங்கிட்டோம் போ உப்புல.
அதான்டா மாத்தம். இந்த பரிமாற்றமே அதான்டா, இந்த உப்பு செஞ்ச வேலைடா. நீ சொல்லுவ, எப்படிடா மாறின? ஏசுடா, ஏசு. என்னடா சொல்ற? ஆமாடா, ஒரே பட்டணத்துல தானே இருக்கோம், ஒரே கிராமத்து. ஆமா, என் வீட்டு பக்கத்துல தானே இருந்த. ஆமா, நானும் கடினமானவன் தான், நீனும் கடினமானவன் தான். ஆமா, அதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப மட்டும் எப்படிடா மாறிட்ட? இப்படி பேச்சு மாறிட்டு, எனக்கு பிடிக்குது உனக்கு பிடிக்க முடியுது. நீ சொல்லுவ, ஏசுடா, ஏசு. ஏசுவோடு இருந்த பாரு, ஏசு என்ன மாத்தினார், என் ஜீவியத்தை மாத்தினாரு. ஏசு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்ல முடியும், என் ஜீவியத்துக்கு காரணம் ஏசு, 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 ஏசு. ஹல்லேலூயா. அப்ப நீ சொல்லுவ, இந்த இயேசு மட்டும் என் வாழ்க்கையில இல்லைன்னா என்றைக்கோ வாழ்க்கை நெஞ்சிருக்கும், அழிந்து போயிருக்கும். அதனால சகோதரனே, சகோதரியே, தயவு சொல்றேன், என் கூட இயேசுகிட்ட வந்துரு. உன்னையும் நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்ப்பாரு. உன்னையுமே நீ சொல்லுவ, அல்லேலூயா. ஊரெல்லாம் என்ன, நானும் போனேன்டா, நல்லா தான் இருக்கு, நல்லாத்தான் ஆராதனை நல்லாத்தான் இருக்கு, நல்லா தான் பேசுறாங்க, நமக்கு நான் ஒன்றும் மாற்றம் இல்லைடா அப்படி நீ சொன்னா, நீ எங்க இல்ல? உப்புல இல்ல. நான் அதனால தான் சொல்றேன், இயேசு கூட வா, இயேசுவோடு இரு, நீ மாறு, நீ மாறு. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னில மாற்றத்தை உண்டு பண்ணுகிற இயேசுட்டு வா, இயேசு மாத்திடுவாரு. உன் பாவ வாழ்க்கையை மாத்திடுவாரு, உன் சாப வாழ்க்கையை மாத்திடுவாரு, உன் புளிப்பு வாழ்க்கையை மாத்திடுவாரு, உன் அலங்கோலத்தை மாத்தி அழகாக்கிடுவாரு உன்னை. அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில இன்னைக்கு முடிவெடுங்க, தீர்மானம் எடுங்க. இயேசுவோடு இருக்கிற நேரம் ஜெப வேலை, அதான் ஜெப வேலை. தனி பிரேயர் கண்டிப்பா வேணும். அது எந்த நேரம் இருக்கியோ எனக்கு தெரியாது. ஜெபம் பண்ணியே, ஒருவேளை உனக்கு வீட்டில் ஜெபிக்கிறதுக்கு இடம் வசதி இல்லையா, என்கிட்ட சொல்லு. நைட்டுனா பகலையும் திறந்தான் போட்டிருப்போம், பூட்டியிருப்போம், நாய் எதுவும் உள்ள வந்துடக்கூடாது. நீ சொல்லுவாங்கன்னா நான் டயத்தில் திறந்து வச்சுருவோம். என்னுடைய ஒரே ஆசை இன்னைக்கு ஆண்டவர் எனக்குள்ள வைக்கிறது, நீ இயேசுவோடு ஊறணும், ஊறணும், ஊறணும். அதனால வர்ற வாரத்தில் பின்னாடி எழுதி போட்டிருக்கிறத அது திரும்பி பாருங்களேன். 120 மணி நேர சங்கிலி தொடர் ஜெபம். அதுல உங்க பேர் இருக்கா பாருங்க. பேர் இல்லைன்னா இங்க சொல்லுங்க, என் பேரை. அது உங்க விருப்பம்தான், எந்த டயனாலும் நீ ஊறணும். அதுக்குதான் ஆண்டவர் தந்த திட்டம் அது. ஜெபத்துல ஊறணும், பரிமாற்றம் உண்டாகணும். ஏன் நீ அனைவருக்கு சுவையா இருக்கணும்ல, ஊர் ஊரா போகணும்ல. போகணுமா போகக்கூடாதா? வாசனையா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஊர்னது ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஊர்னது ஒழுங்கா ஊறிட்டுனா கெட்டு போகாது. நம்புறீங்களா? ஒழுங்கா ஊறிட்டுனா என்ன செய்யாது? கெட்டு போகாது. நீ கெட்டு போக மாட்ட. ஏன் நிறைய பேருக்கு கெட்டு போயிருது? அங்க போனா விழுந்துட்டேன், அங்க போனா இடறிட்டேன். ஏன் ஊறல? நீ ஊறிட்டு போனீன்னா உன் வாசனை தான் குப்புன்னு இருக்கும், அபிஷேக வாசனை. இதை கண்டு பிசாசு நிச்சயம் அஞ்சுமா, பயப்படுமா? பயந்துதான் ஆகணும். ஆமா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஊறதுக்கு இடம் கொடுங்க, உங்க ஜெப நேரத்துக்கு அதிக இடம் கொடுங்க, ஆண்டவரோடு இருக்க இடம் கொடுங்க. இதை செஞ்சு பாருங்க, உங்களுக்குள்ளே பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார்.
நான் கேட்குறேன், எந்த ஒரு பதார்த்தமாக இருந்தாலும் உப்பில்லாத பதார்த்தம் உண்டா? எந்த குழம்பு வைங்க, எந்த ஆகாரம் சமைச்சாலும் உப்பு இதான சுவையை கொடுக்குது. இயேசுதான் அவன் வாழ்க்கையில் சுவை கொடுப்பார். இயேசு இல்லாத வாழ்க்கை சுவை இல்லாத வாழ்க்கை, விரும்பாத வாழ்க்கையாக மாறிடும். ஆண்டோடைய பிள்ளைகளே, இன்னைக்கு பட்சம் ஆண்டவர் பேசுகிறார் உங்களோடு. உண்மையிலே உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இதெல்லாம் தியானிச்சதில்ல, தூது. இதுதான் கர்த்தருடைய நேரடியான தூது. சரிதானா? அங்கேருந்து தர்றதை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. அதனால் ஆண்டவரோடு நல்லா ஊறுங்க. வருகிற வாரம் என்ன வாரம்? ஊறுகிற வாரம். ஜெபத்தில் ஊறுகிற வாரம். வருகிற திங்கள்ல இருந்து அடுத்த சனிக்கிழமை வர, நாளைக்கு திங்கள்ல, நாளைக்கு இல்லை, அடுத்த வாரம். நான் தான் அடுத்த வாரம் சொல்லுவேன். சரி, இது செய்தி வந்ததுனால இந்த வாரம் சொல்கிறேன். அதனால் நல்லா ஊறுங்க. ஊற ஊற எல்லாம் மாறும். சரிதானா? உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கலாம், ஊறிடுங்க. பிரசன்னத்தில் பரிமாற்றம் வந்துடும். அவருடைய பேச்சை வெளிப்படுத்துவீங்க. சொல்லுவாங்க, ஏ அவரு பேசின மாதிரி ஒரு காலம் நம்ம கேட்கலப்பா. இயேசு பற்றி சொன்னாங்களா? என்னமா பேச? பிடிக்க போனவங்க பிடிச்சிட்டு வாங்கடா வர அப்படின்னா வந்து சொல்றான்மே, அவர் மாதிரி ஒருத்தரும் ஒரு காலம் பேசலப்பா. இப்போ வஞ்சிக்கப்பட்டீர்களா நீங்களும்? யாரு? யூதர்கள் பிடிக்க சொன்னவங்க என்ன கேட்குறாங்க? உண்மையாத்தான் சொல்றோம், அவர் மாதிரி பேசல, அவ்வளோ அழகா பேசுறாருப்பா. நான் கடந்த நாள் சொன்னேன், நைட்டு தான் சொன்னேன், இயேசுவுக்காய் வாழ்வேன், இயேசுவுக்காய் பேசுவேன். இதெல்லாம் நிப்பாட்டு. நீ இயேசுக்கா வாழ்ந்தது போதும், இயேசுக்கா பேசுனதும் போதும். இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் ஓடுறாங்க. என்ன பண்ணுறாங்களாம்? இயேசுவுக்கா வாழ போகிறாங்களாம். அடுத்தால இயேசுவுக்கா பேச போகிறாங்க. இதெல்லாம் ஓல்டு மாடல், பழைய மாடல், விட்டுறத. இயேசுவை போல வாழு, இயேசுவை போல பேசு. அவருக்கா வாழுகுது, அவருக்கா நல்ல விஷயம், தவறல்ல. அது சில நேரம் தோல்வியில கொண்டு வந்துடும். ஆனா அவரை போல் பேசு, அவரை போல் வாழு. முடியுமா? முடியாதா? இது முடியும். அதான் கலந்துருக்கிறாரு. உப்பு உள்ள வந்துட்டல, ஏன் தன்மை, புளிப்பு தன்மையை மாத்தி, கசப்பு தன்மையை மாத்தி, இன்னும் துவரத்தன்மையை மாத்தி உப்பின் தன்மையா மாத்திட்ட. உப்பு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்னா, உப்பை உண்டாக்கின தெய்வம் ஒரு மாற்றத்தை உனக்கு தரமாட்டாரா? அவரை போல வாழ செய்ய மாட்டாரா? அவரை போல பேச பண்ண மாட்டாரா? அவரை போல பார்க்க செய்ய மாட்டாரா? அவரை போல தொட செய்ய மாட்டாரா? அவரை போல சேவை செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், நிறைய கேட்பேன், அவரை போல வாழ முடியாதுப்பா. இப்படிதான் வார்த்தை. என்ன வார்த்தை? அவர் இயேசு, அவர் தேவகுமாரன், அவரை போல வாழ முடியுமா? அவரை போல பேச முடியுமா? இந்த காது அப்படியே நிறைய வார்த்தை கேட்டிருக்கு. இப்போ கேன்சல் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் இந்த அவிசுவாசமான வார்த்தைகளை இயேசு நாமத்தில் கேன்சல் பண்றேன். புது வார்த்தை உங்களுக்கு வரட்டும். இயேசு போல் பேசு, இயேசு போல ஜீவனம் பண்ணு, இயேசு போல கை நீட்டி தொடு. இயேசு தொட்டாதான் அற்புதம் நடக்குமா? இயேசு சுமந்து செல்கிற நீ தொட்டா அற்புதம் நடக்காதா? இயேசுடைய அபிஷேகத்தை சுமந்து செல்கிற, கிறிஸ்துவின் அபிஷேகத்தை உனங்களை சுமந்து செல்கிற நீ தொட்டா அற்புதம் நடக்குமா நடக்காதா? நான் சொல்லுவேன், இயேசுவை தொட்டாதான் அற்புதம். ஆனா இயேசுவை சுமந்து சென்ற நிழல் பெற்ற அற்புதம் நடக்கும், வஸ்திரத்தை போட்ட அற்புதம் நடக்கும், தேவனுடைய கிரியை வெளிப்படும். ஏன் இதை நம்புறது இல்ல? ஏன் இதை விசுவாசிக்கிறது இல்ல? அதான் ஒருத்தர் சொன்னார், எனக்கு பிடிக்கும். இயேசு வஸ்திரத்தை தொட்டு அற்புதம் நடந்த உடனே ஆண்டவர் கேட்டாரு, நான் என்ன தொட்டது? ஒருத்தன் சொன்னாங்க, ஐயா இவ்வளவு கூட்டம் இருக்கு,
இவ்வளவு நெரிசல் இருக்கு, என்ன தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே. என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிஞ்சிருக்கிறேன். இந்த சம்பவம் தெரியும். அப்போ அந்த ஸ்திரீ நடந்ததெல்லாம் சொல்றா. எல்லாருக்கும் பிரமிப்பு. இப்போ அவர் சொன்ன பேதுரு சொன்னாரா, எப்படிப்பா உங்களுடைய வஸ்திரத்தை நாங்களும் தொடுறோம், நாங்களும் மேலாம் உரசிட்டு தான் வரோம், ஆனா உங்க வஸ்திரத்துல ஒரு வல்லமை அப்படின்னு ஆச்சரியமா பிரமிப்பா கேட்டிருப்பாராம். அப்ப ஏசப்பா சொல்லிப்பாரா, டேய் என்னடா இது இப்படி சொல்ற, ஏன் வஸ்திரத்தை தொட்டா மட்டும் இல்லடா, என் நிழல் பட்டாலும் அற்புதம் நடக்கும். நிழல் பட்ட அற்புதம் நடக்குமா? அது மட்டும் இல்லடா, உருமாள் போட்டா போதும்டா. நான் பயன்படுத்துற மாதிரி உருமாள், இதை போட்டாலும் அற்புதம் நடக்கும். நிழல் பட்டாலும் அற்புதம், உருமாள போட்டாலும் அற்புதமா? எங்க காமிங்கன்னா, ஒன்ன வச்சுதான்டா செய்ய போறாத. உன் நிழல் பட்டா அற்புதம் நடக்கும். என்னொத்த எழுமான் பவுலுன்னு ஒருத்தன், அவன் போட்டா அற்புதம். தொட்டால் பட்டால் போட்டால், எஸ், தொட்டால் பட்டால் போட்டால். அணுகுமுறை வேற இருக்கலாம், அற்புதம் ஒன்றே. அவருடைய வஸ்திரத்தை தொட்டா, பேதுடைய நிழல் பட்டா, பவுலுடைய உருமால் போட்டா, நடக்குமா நடக்காதா? அப்ப நான் சொல்றேன், இயேசுவை விட அற்புதத்துல மேலானவர் யார்? சரிதான் நான் சொல்ல விளங்குதா? இயேசு அப்படித்தானே சொல்லி இருக்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் சிகர கிரியைகளும் செய்வான், இதை பார்க்கலாம். என்னைக்குமே அப்பா பிள்ளைய மேலதான் தூக்கி வைப்பாரு. சரிதானா? நான் என் பிள்ளைகளை தோல்ல தூக்கி சுமப்பேன், சுமந்திருக்கேன். 4 பிள்ளைகளையும் தோல்ல தூக்கி சுமந்திருக்கேன். இவன் தோல்ல தூக்கி சுமந்தா யாரு தெரிவா? யாரு தெரிவா? நான் தெரியுமா, என் பிள்ளை தெரியுமா? ஒன்ன அவர் தோல்ல வைக்கணும் விரும்புறாரு. தலைவன் என்னைக்குமே சொல்லு 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 சொல்ல, ஆமா, தலைவன் என்னைக்குமே தொண்டனை கீழே தான் வச்சிருப்பான். ஆனா தகப்பன், தலைவன் வேற தகப்பன் வேற. தலைவன் தொண்டனை கீழே தான் வைப்பான், ஆனா தகப்பன் தான் பிள்ளைய மேல வைப்பான். மேல இருக்கிற பிள்ளை சொல்லும், நான் உயர்வுக்கு காரணம் என்ன சுமந்து இருக்கிற ஒரு அப்பா, ஒரு அப்பா, ஒரு அப்பா. அப்பா இல்லாம நான் இல்ல, அப்பா இல்லாம நான் இல்ல. இந்த ஜீவியெல்லாம் வரணும்னா ஊரு, ஒரே பாயிண்ட் தான், ஊரு. பிரசனத்துல ஊரு, தேவ சமூகத்துல ஊரு. ஊறிட்டீனா இது நடக்கும். நம்புறீங்களா? இயேசு சொன்னாரு, விசுவாசிக்கிறவா நடக்கிற அடையாளங்கள் அவன. யார் நிமித்தம்? அப்படி ஆண்டவர் விசுவாசிக்கலையா? ஜெபித்த, அதாவது ஊழியக்காரராக நாங்கள் ஜெபம்னா அற்புதம் நிச்சயம் நடக்கும், இல்லைன்னு நான் சொல்ல. நீங்க விசுவாசித்து ஜெபம்னா அற்புதம் நடக்கும். நீ செய்யாதான் பிரச்சனை. ஊரு மாறு, அற்புதம் நடக்கும். சரிதானா? உங்களை தேடி ஜனம் வரும். இந்த காமராஜ் நகர்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குப்பா, போயிட்டா போதும், என்ன உண்டாயிரும்? யாரு ஒரு சின்ன பிள்ளை வந்து ஜோம்னா போதும், அங்க இருக்கிற ஊழியர் என்ன செய்யண்டாம், ஜெபிக்கணும்னா எந்த வீட்டுக்காவது போ. எனக்கு ஞாபகம் வருது, இந்த மஞ்ச காமலாம் வந்துட்டுனா ஒரு ஊருக்கு அனுப்புவாங்க. என்ன ஊருக்கு? ஏதோ ஒரு வீட்டில் மட்டுமா அங்க மருந்து இருக்கு? நான் போனதில்லை, பல வீடுகள் இருக்கு. எந்த வீட்டுக்கு போனாலும் என்ன உண்டு? மருந்து உண்டு. சரிதானா? நான் சொல்றேன், எந்த வீட்டில் நீ ஜெபம்னாலும் சரி அற்புதம் நடக்கும். சத்துருவின் கிரியைகள் அழியும்.
கர்த்தர் இதை செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு. அதனால நீ ஊறிருங்கிறேன். நம்முடைய கிராமம் பூரா எப்படில ஊறட்டும், இயேசுல யார் பேசினாலும் என்ன வார்த்தை தான் வரணும்? இயேசுவை தான் பேசணும். ஏன்னா தகப்பன் பிள்ளை மேலே இருக்கும்போது தகப்பனை தானே பேசுவார். சரிதானா? நான் அவ்வளோ உயர்வுக்கு காரணம், எனக்குள்ள இவ்வளோ பரிமாற்றங்களுக்கு காரணம், எனக்குள்ள இவ்வளோ தெய்வீகத்துக்கு காரணம் யாரு? என்னை சுமக்கிற ஒரு அப்பா. அப்பா அப்பா இல்லாமல் நான் இல்லைம்ப. சரிதானா? இந்த அனுபவத்தில் தெய்வ பிள்ளைகள் வளரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். வளர நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்கள் ஆயத்தமாவீங்களா? பெரிய ஆசீர்வாதம் இதில் இருக்குதுங்க. அல்லேலூயா. ஆமாம், அன்றைக்கி பரிசுத்தாவே இதை தான் பேச வச்சிருக்கிறாரு. எனக்கு தெரியல, ஆனால் நான் தியானித்து ஒரு பகுதியை எழுதி வச்சுருந்தேன். ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் கூட எழுதிச்சு இல்லை. இதுதான் உங்களுக்கு பிரயோஜனமானது. அல்லேலூயா. அதனால் ஜெபத்துக்கு அதிக நேரம் செலவிடுங்க. குறிப்பாக அந்த சபையில் ஜெப வாரம் 3வது வாரம் இருக்குது, அதில் உங்களை ஈடுபடுத்துங்க. ஒரு பெரிய பரிமாற்றம் உங்களுக்குள்ள வரும். சரிதானா? ஆமாம், நிச்சயம் நடக்கும். என்னுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் நடக்கும். நம்மோடு ஆராதிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இன்னும் பெரிய மாற்றம் என்ன செய்ய போகுது? சொல்லலாம், உங்கள் நிமித்தம் உங்கள் இல்லமே மாறும். நம்புறீங்களா? ஒருவேளை இதுவரை அது சபிக்கப்பட்ட வீடா இருந்திருக்கலாம், அந்தகாரமா இருந்திருக்கலாம், சில அசுத்த ஆவிகள் குடியிருந்திருக்கலாம். நீங்க ஊறிட்டு போய் நின்னுனீங்கன்னா அந்த எல்லை பூரா உங்க எல்லையா மாறும். நம்புறீங்களா? கர்த்தருடைய பெட்டி தாகம்ங்கிற கோயிலுக்குள்ள வச்சது உடனே அந்த சிலை நெஞ்சுதான் விழுந்து கிடந்துச்சான். அது ஸ்தானத்தில் திரும்ப தூக்கி வச்சா மறுநாள் பார்த்தா விழுந்து கிடந்தது மட்டும் இல்லை, தலை உடஞ்சி கையும் உடஞ்சி. கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடத்துல அது ஆளுங்க மட்டும்தான். நீ யாரு? உடன்படிக்கை பெட்டி, இப்படிதானா? இன்னும் சாட்சியின் பெட்டி, கர்த்தருடைய பெட்டி. அல்லேலூயா. இந்த அனுபவத்தில் தேவ பிள்ளைகள் வளருங்க. வளர்ந்துட்டேன்னா இயேசுவை போல பேச ஆரம்பிச்சிருவீங்க. சீசர்கள் பூராமே இயேசுவை போல பேசினவங்க தான். அங்கே தான் காட்டி கொடுக்க ஒருத்தன் தேவைப்பட்டுச்சு. சரிதானா? யார்கிட்ட பேசினாலும் எப்படி தான் பேசுவான்? இயேசு எப்படி பேசணும்? ஏன்னா எவ்வளோ நாள் தான் இருந்திருக்கான்? 3 வருஷம் இருந்திருக்கான். ஆனால் அதனால தான் கெச்சமனி தோட்டத்தில் இல்லை, அந்த பிரதான ஆசாரியனுடைய அந்த இடத்துல இயேசுவை காவலில் வச்சு அந்த விசாரிக்கிற வேலைகளில் பேதுரு என்ன பண்ணாராம்? மறுதளிச்சாராம். மறுதளிக்கும் போது ஒரு பெண்ணு வந்து சொல்கிறா, நீனும் அவரோடு இருந்தவன் தான், உன் பேச்சு ஒன்றை வெளிப்படுத்துது. யார மாதிரி பேசியிருக்கான்? பயந்தாங்குடியாக இருந்தாலும் மறுதளிச்சாலும் யார மாதிரி பேசிட்டு இருந்திருக்கான்? இயேசுவை மாதிரி பேசியிருக்கான். சரிதானா? அப்போ அன்றைக்கு இருந்த சீசர்கள் மட்டும்தான் இயேசுவை மாதிரி பேச முடியுமா? இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரோடு நேரத்தை செலவிட்டா இயேசுவை போல பேச முடியாதா? இயேசுவை போல பார்க்க முடியாதா? இயேசுவை போல சிந்திக்க முடியாதா? இயேசுவை போல நடக்க முடியாதா? முடியும். வசனம் வாழ்க்கை ஆகட்டும். வாழ்க்கையில் பூரா என்னவா மாறட்டும்? வசனம். வாழ்க்கைக்கு ஏற்ப வசனம் அல்ல, வசனத்துக்கு ஏற்ப வாழ்க்கை. அல்லேலூயா. இதில் வளருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதனால் எதில் ஊறிருங்கிறேன்? உப்பில் ஊறிரு. எல்லாம் இன்னும் மாறலையா? இன்னும் கொஞ்சம் ஊறதுக்கு மட்டும் நீ அர்ப்பணிச்சுட்டா போதும். பரிமாற்றம் செய்கிற காரியம் அவர் வேலை. புளிப்பு எடுத்துருவார், கசப்பு எடுத்துருவார், வைரக்கத்தை எடுத்துருவார், உப்புக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் எடுத்துருவார். அவர் மட்டும்தான் நிற்பார். உள்ள பூரா யார் தான்? ஏசு, ஏசு, ஏசு. இந்த அனுபவம் உங்களுக்குள்ள நினைச்சிட்டோம். இதுதான் அவரோடு இருக்கிற அனுபவம். இதை தான் யார் விரும்புகிறா? அவர் அதை தான் விரும்புகிறார். சரிதானா? அவரை போல மாறாவிட்டா அப்படி ராஜ்யத்தை எப்படி போக முடியும்? அதுக்கு தானே வந்தார், இங்கே மாற்றத்தை உண்டு பண்ணி. நான் சொன்னேன், ஊருகாதான் ஊரா போவோம். சரிதானா? நமக்கு சொந்த ஊர் எது? இங்கே ஊராமல் அங்கே போக முடியாது. ஒத்துக்கொள்ளுகிறீங்களா?
இது மாற்றத்துக்குள்ள பரிமாற்றத்துக்குள்ள இடம் தான் அந்த பூமி. இந்த பூமின்னு அங்கங்கே அந்த ஊரை வைக்கிற டப்பா மாதிரி சபையை கத்தர் வச்சிருக்கிறாரு, சில வீடை கத்தர் வச்சிருக்கிறாரு. இதில் என்ன செஞ்சிரு, ஊறிரு, பரிமாற்றம் வந்துடும். பரிமாற்றம் வந்துட்டுனா உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய், நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், நான் இன்னும் ஊறிட்டேனா, நான் இன்னும் பரிமாற்றம் அடைஞ்சிட்டேனா அப்படின்னா இல்லை, இன்னும் ஊறிக்கிட்டே இருக்கேன், இன்னும் ஊறிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் வந்த செய்திலாம் இந்த ஊர்ல செய்தி தான் வந்திருக்கு, சரிதானா? இன்னும் மாற்றங்களை நாம் அடைய அப்படி சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம். ஜெபத்தில் அதிகமாக நேரத்தை செலவிடுங்க. கர்த்தர் பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள தருவாராக. அல்லேலூயா. உம்மை விட்டு பிரிக்கின்ற எதையும் நான் வெறுக்கின்ற, முழங்கால் பண்ணிடலாமா? இணைக்கின்ற வேதத்தை நேசிக்கிறேன், உம்மை விட்டு பிரிக்கின்ற எதையும் நான் வெறுக்கிறேன், உம்மோடு இணைக்கின்ற வேதத்தை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன், உம்மையே நேசிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன், உம் சமூகம் வாஞ்சிக்கிறேன், நேசிக்கிறேன், உம்மையே நேசிக்கிறேன், வாஞ்சிக்கிறேன், உம் சமூகம் வாஞ்சிக்கிறேன். உங்க கூட உங்க கூட உங்க கூட உங்க கூட இருக்கணும் ஏசப்பா. ஆமென். உறவாடி மகிழணும் உங்க கூட உங்க கூட உங்க கூட உங்க கூட இருக்கணும் ஏசப்பா, இருக்கணும் உங்களோட உறவாடி மகிழணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. லைவ்ல போதா தம்பி? லைவ்ல போடுவீங்க என்ன? சரி. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த வீடியோவை பார்க்குற நல்ல செய்தியை கேட்குற அவங்களுக்காக ஜெபிக்கன்னு கேட்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆமாம், கண்டிப்பாக ஜெபிப்போம். இந்த செய்தி இங்கே இருக்கிறவர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த செய்தியை கேட்குற யூடியூப்பில், ஆமாம், இந்த செய்தியை கேட்குற உங்களுக்காகவும் இது பேசப்பட்டிருக்குது. உப்புல ஊருங்கிற அன்னைக்கு ஆமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளை, இன்னைக்கு தேவையான சத்தியத்தை உம்முடைய ஜனத்துக்கு பேசியிருக்கீங்க. இந்த செய்தியை கேட்குற உங்கள் பிள்ளைகளுக்கு பேசியிருக்கீங்கப்பா. இந்த வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுபவமாய் மாறட்டும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவுக்காய் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, இயேசுவுக்காய் பேசுகிற பேச்சு அல்ல, இயேசுவை போல் வாழ்கிற வாழ்க்கை, இயேசுவை போல் பேசுகிற பேச்சு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்டாகட்டும். ஜெபத்தில் சரியாய் பிரசனத்தில் ஊறுகிற அனுபவம் என் பிள்ளைகளுக்கு, இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். யார் இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அனுபவமாய் மாறட்டும். பெரிய மாற்றத்தை கத்தை தந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறையா. கத்தாவே, விலையேற பெற்ற இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். இந்த பாக்கியமாக நாங்கள் எண்ணுறோம்ப்பா. ஆமே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் நம்முடைய ஜனத்தை சிநேகித்து ஆமை அழைத்துன்னு வந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இத்தனை நினைத்துள்ளுங்க, ஆசீர்வதிங்க. சிலர் வரல, சிலர் வந்துட்டு போயிருக்கிறாங்க, என்ன காரியமோ தெரியல. கத்த தம்முடைய பிள்ளைகளை நினைத்துள்ளுங்க, ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். தேவ கிருபைக்குள்ள, தேவ மகிமைக்குள்ள தேவ ஜனத்தை மூடி காக்கும்படி ஆட்சேபிக்கிறையா. விசேஷமாக எங்கள் மத்தியில் கண்ணன் பிரதரை கத்தை கொண்டு வந்தீங்களே, நாங்கள் சொல்கிறோம், இது உலக அதிசயம்ப்பா, உலக அதிசயம். 40 அடிக்கு மேலே இருந்து கீழே விழுந்தவன் எவனும் தப்பினது இல்லை. ஆனால் உங்கள் கிருபை, உங்கள் கரம் இன்னைக்கு தாங்கியிருக்குது. உங்கள் மகன் மேலே வச்சுருக்கிற திட்டம், உங்கள் மகன் மேலே வச்சுருக்கிற தரிசனம் நிறைவேற்றப்பட இந்த நாட்களில் உப்புல ஊறட்டும், உம்மில் ஊறட்டும், இந்த அனுபவங்கள் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த தேவனுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறையா. இந்த ஆராதனை உண்டான எல்லா மகிமையும் புகழும் உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறேன். மீட்பர் இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை சொல்றாரு, உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும். உனக்கு துணையாளராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீ ஏறி போகும்படி, தேவ சித்தத்தை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் கரம் கொடுக்கிறாரு.
இனி நான் அல்ல, கிறிஸ்துவே இனி நான் அல்ல. அதுதான் நீச்சல் ஆழம், அதுதான் நீச்சல் ஆழம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே.